எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முருங்கை இலையை வச்சு உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு உளுந்துங்க ஊற வச்சு ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மாவை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்து மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேங்க. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதே போல் நம்ம இப்போ இது கூட 2 இல்லாட்டி 1 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அதே போல் முருங்கையில் அரை கப் அளவுக்கு நான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேங்க. முருங்கை இலையில் நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் குழந்தைகள் இந்த முருங்கை இலையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம முருங்கை இலையை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி வடை செய்யும் பொழுது அதில் சேர்த்து செய்யும் பொழுது குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடுவாங்கங்க. முருங்கை இலையை பொடியாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த பொடியை வச்சு நம்ம சூப்பு, ரசம் இது மாதிரி செய்யும் பொழுது அந்த முருங்கை இலை பொடியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு வேளை மாவு இலகுன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை சூப்பராக வருங்க. அவ்வளோதான். இப்போ அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த உளுந்து வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. வடையை நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வர்ற மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை உளுந்த வடை நமக்கு ரெடிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு வடை செஞ்சு பழகிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே உளுந்து வடை ப்ளெயினாகவே செய்ய மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அருமையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கீரை வகைங்க முருங்கைக்கீரை. அவ்வளோதாங்க. 2 பக்கமும் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கீரை வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த முருங்கைக்கீரை உளுந்து வடையை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வடை செஞ்சாலும் முருங்கைக்கீரை இல்லாமல் செய்யவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வடை நமக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்குங்க. எப்பயுமே உளுந்து வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோம், உளுந்தை ஆட்டி மாவாக்கி செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஐஸ் வாட்டர் ஊற்றி அந்த உளுந்து மாவு அரைச்சி எடுத்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் இந்த முருங்கைக்கீரை வடையை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.